இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னடா த்ரெட்டு நீட்டாக இப்படி எடுத்து வச்சுட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த த்ரெட்டு எந்திரிச்சு த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த எட்ஜு ஷார்ப் வந்து நம்மளால் கரெக்டாக வந்து திருப்ப முடியும். ஸோ அப்படி திருப்புறதுக்கு தான் அந்த த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறது. ஸோ வீடியோ கொஞ்சம் முன்னாடியே நான் எடுத்துருக்கணும். அடுத்த வீடியோவில் அந்த த்ரெட்டு எப்படி வச்சு திருப்புறேன்றது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து இன்னும் எடுக்காமல் இருக்கேன். ஏன் எடுக்காமல் இருக்கேன்னா, லாஸ்ட்டு டெட் எண்ட் ஃபினிஷிங் வரைக்கும் நான் அதை எடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த டிசைன் வைக்கும் போதும் அதை பிடிச்சி அப்போ தான் என்னால் வந்து கரெக்டாக திருப்ப முடியும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த கார்னர் வந்து ஊசி நீடில் அதில் இறக்கிட்டு அந்த நூலை வைக்கும் போது தான் அந்த கார்னர் வந்து திரும்புறதுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் கரெக்டாக வரும். நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அது பின்னாடியிலேருந்து அந்த த்ரெட்டை வந்து நான் கையில் பிடிச்சாதான் எனக்கு அந்த கார்னர் ஸ்டிச் வந்து கரெக்டாக வேணும். ஸோ பிகினர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். சின்ன சின்ன டிசைனே கூட இதையே நீங்கள் வேறு மெத்தடில் கூட யோசித்து செய்யலாம். டிஃப்ரெண்ட்டாக யோசித்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா நல்ல நல்ல டிசைன்ஸ் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸ்டிச்சிங்கை பற்றியோ இல்லை கட்டிங்கை பற்றியோ நான் அடுத்து வர வீடியோவில் கண்டிப்பாக நான் கட்டிங் போடுறேன். எல்லா வியூவர்ஸும் வந்து கட்டிங் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க, கட்டிங் வீடியோ போடுங்கன்னு. ஸோ இப்போ தான் கேமராவை ஸ்டாண்டு புக் பண்ணியிருக்கு. அது வந்த உடனே யாரோட உதவியும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து நான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சம்கி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். சம்கி நம்ம நார்மல் மிஷின்லேயே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணலாம். கையில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகும். ஸோ பட்ஸு எங்கேயோ வச்சுட்டு எனக்கு கிடைக்கல. ஸோ பட்ஸில் தான் நான் தள்ளுவேன். பட்ஸு கிடைக்காதனால நான் குட்டி திருப்பிலேயே வச்சு நான் அதை என்னது சம்கியை வந்து தள்ளியிருக்கேன். இது சம்கி வைக்கும்போது இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். நீங்கள் எப்பயுமே வந்து நீடலை வந்து டெட் எண்டில் நல்லா உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சம்கியை கரெக்டாக நீடலுக்கு முன்னாடி வச்சிங்க அப்படின்னா அந்த ஊசி இறக்கும்போது கரெக்டாக அந்த ஹோல்ஸில் போய் கரெக்டாக ஃபிட்டிங்காக உட்காந்துரும். ஸோ அப்படி ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி ஒவ்வொரு சம்கியை எடுத்துகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஒரு 5-6 சம்கியை எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் டைம் வேறு இல்லாதனால கொஞ்சம் சம்கி கம்மியாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதே வந்து ஸ்ட்ரைட் லைனு இல்லை இன்னும் க்ராஸ் லைனு எப்படி வேணாலும் நீங்கள் ப்ளைன் ப்ளவுஸ்க்கும் நீங்கள் பண்ணலாம். டிசைனை பொறுத்து நீங்களாக யோசித்து ஒரு புது டிசைன் கொடுத்தீங்கன்னா எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ சம்கி வைக்க மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். பட் லேட்டானாலும் மிஷினில் வைக்கும் போது ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சம்கி வச்சு தைக்கும் போது ஃபினிஷிங் சூப்பராக வந்துச்சு. ஸோ கஸ்டமருக்கும் ரொம்ப ஹாப்பி இந்த ப்ளவுஸை கொடுக்கும்போது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் நீங்களே ப்ளவுஸோட லுக் வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த கலருக்கும் அந்த சென்டரில் வச்சுருக்க